நாட்டு மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த 2 முக்கியமான போக்குவரத்து திட்டங்கள் இன்று அதிகாரபூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம் மற்றும் மருதானை ரயில் நிலையத்தின் நவீனமயமாக்கல் பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டன. கொழும்பின் போக்குவரத்து மையங்கள் இன்று புதிய அத்தியாயத்தை நோக்கின. சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தின் நவீனமயமாக்கல் பணிகள் இன்று காலை வெற்றிகரமாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டம் ரூ. 424 மில்லியன் மதிப்பீட்டில் இலங்கை விமானப்படையின் மேற்பார்வையில் நடைபெற உள்ளது. இந்த பணிகள் நிறைவடைந்தவுடன் இங்கு புதிய கழிப்பறைகள், நவீன தகவல் மையங்கள், மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு வசதிகள் என பல்வேறு நவீன வசதிகள் பயணிகளுக்கு கிடைக்கும். அதேபோல் அரசாங்கத்தின் கனவு இலக்கு திட்டத்தின் கீழ் மருதானை ரயில் நிலையத்தின் நவீனமயமாக்கல் பணிகளும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டம் ரயில் நிலையத்தின் வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் குறிப்பிட்ட சில பகுதிகளை மட்டும் நவீனமயப்படுத்தும். இது தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த 2 முக்கிய திட்டங்களும் இலங்கையின் பொது போக்குவரத்து அமைப்பில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி மக்களின் பயண அனுபவத்தை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.